ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாவடுவை பயன்படுத்தி எப்படி ஒரு துவையல் செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ மாமரத்தில் மாங்காய் காய்ச்சிருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா சின்னதும் பெருசுமா நிறைய மாவடு கீழே கொட்டி கிடக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தோலை சீவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தோலை சீவிட்டு இந்த உள்ள விதையை கூட நம்ம எடுக்க வேணாம். அந்த விதையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிஞ்சியான விதை தான். வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு துவர்ப்பு தன்மை கூடியது. நம்ம அந்த கொட்டையை கூட அதிகமாக எடுக்க வேணாம். நீங்கள் அது கூடவே சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் மிக்ஸியில் அரைப்பட ஈஸியாக இருக்கும். அது கூட உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுங்க. ஏன்னா அது மாங்காய் புளிக்கக்கூடியதுனால ஒரு மிளகாய் நீங்கள் கூடவே போடலாம், சுள்ளுன்னு இருக்கும். இல்லை குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாவடு பிஞ்சு, அது கூட தேவையான அளவு ஒரு கருவேப்பிலை கொத்து 2-3 போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நான் எங்கள் வீட்டில் மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இஞ்சியெல்லாம் நம்ம தனியாக நம்ம சாப்பிட முடியாது. இந்த புளிப்பும் காரம் அதிகமாக இருக்கிறதுனால அது கூடவே நம்ம இந்த இஞ்சியும் போட்டால் அது நமக்கு அவ்வளோவா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவ்வளோ தான். இந்த பச்சை மிளகாய், நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவடு பீஸு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அப்புறம் மல்லித்தலை, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு தண்ணி ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் இந்த பாருங்கள், நான் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் தண்ணியே போடாமல் தான் அரைச்சிருக்கேன். தண்ணியே ஊற்ற வேணாம். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நமக்கு செரிமானம் கொடுக்கக்கூடிய பொருள். இந்த மாவடுவெல்லாம் பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு குணம் வாய்ந்த ஒரு நல்ல ஒரு இயற்கை உணவு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். ரொம்ப பசுமையாகவும் செயற்கைத்தனம் இல்லாமல் ரொம்ப இயற்கையான ஒரு உணவு. இது செரிமானத்தை கொடுக்கும், வயிற்று புண்ணை ஆற்றும். குழந்தைங்களும் ரொம்ப இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச புளிப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மதிய நேரத்தில் நம்ம ரச சாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப 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 சுவையாக இருக்கும். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், மாதா ஊட்டாத சோறை கூட மாங்காய் ஊட்டுன்னு. இந்த மாவடு துவையல் ரொம்ப நல்லாவே ஊட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், எளிமையானது, இயற்கையாக கிடைக்கக்கூடியது. நீங்கள் முயற்சி பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.